வணக்கம் நண்பர்களே, நான் டிஎக்ஸ். நேற்று நைட்லேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் மழை விடாமல் பேஞ்சிக்கினே இருக்குது. இந்த பக்கம் கோழி பாய்ஸ் மழையில் நனைஞ்சிக்கினே சாப்பிட்டுன்னு இருந்தானுங்க. அப்படியே குஞ்சு கோழிகளை பார்த்துட்டு போய் கலர் கோழி குஞ்சை பார்த்தா என்னவோ பறி கொடுத்த மாதிரி படுத்துங்கிறானுங்க. அப்படியே போய் சின்ன குஞ்சுங்களை பார்த்துட்டு இப்போ மதியம் 3 மணி இருக்கும். இப்போ தான் மழை நின்றுச்சு. சரி, கீரை கொல்லையில் தண்ணி எதுனா இருக்குதான்னு பார்த்தா எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று, அடித்த மழைக்கு கீரை தான் எல்லாம் படுத்துக்கின்னு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தீவனத்தை அறுக்கலான்னு போனால் மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மழையிலே நனைஞ்சிக்கின்னு தான் தீவனத்தை அறுக்க போகிறோம். இப்போ நம்ம 2 தீவன பேரை எடுத்து ஒன்றா கட்டி 2 கட்டை போட்டு வாரி வச்சு கட்டி தூக்கி எடுத்து போய் வண்டி மேலே வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை இங்கேயே வச்சுட்டு மம்டி எடுத்து போய் இன்னொரு கீரை காயினி எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். பேஞ்ச மழை தண்ணி ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. சரி வாங்க, இதை வெட்டியாவது விடலாம். காவாயெல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ தண்ணி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் போச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். சரி வாங்க, நம்ம போகலாம். பகல் ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால மாடு எங்கேயும் வெளியே ஓட்ட முடியல. அதனால் சாணியெல்லாம் வாரி கொட்டி கொட்டாவை சுத்தம் பண்ணிவிட்டு வைக்கலை பிடுங்கி போட போகிறோம். இப்போ நம்ம ஆடுகளுக்கு தீவனம் கட்டணும். அதுக்காக ஒரு 5 கயிறு ரெடி பண்ணிக்கலாம்.
இங்கே இருந்த தீவன பேர் மொத்தத்தையும் 5 கட்டாக கட்டி எத்துமே ஆடுங்களுக்கு கட்டிட்டு கருப்புனுக்கு கொஞ்சம் தையை கட்டிட்டு வேலையை முடிச்சிட்டேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.